Hi friends, வணக்கம். ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோல உங்களை பார்க்கிறதுக்கு. இன்னைக்கு என்ன vlog அப்படின்னா வந்து நாங்கலாம் கோயிலுக்கு போறோம் சாமி கும்பிடுறதுக்கு. நல்ல புத்தியை கொடுப்பா சாமி அப்படின்னு கும்பிடுறதுக்கோசம் கோயிலுக்கு போறோம். அதுதான் வந்து ஒரு vlog-ஆ எடுத்துட்டோம். ஆமா, ஆனா கோயிலுக்கு போறீங்க பிரியாக்கா ஏன் black saree போடுறீங்கன்னு மட்டும் யாரும் என்ன கேட்றாங்க. கேட்டாங்க கூட நம்ம சொல்லிக்கலாம். black color saree வந்து நல்ல saree தான். எந்த கோயிலுக்கு போறோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல இருக்க கோயிலுக்கு போறோம். அங்க போன பிறகு எந்த கோயில்ன்றது நான் ரிவீல் பண்றேன். ஏன்னா இப்பவே நான் சொல்லிட்டா நீங்க அப்புறம் பார்த்துட்டு ஓடி விடுவீங்க, வீடியோ பார்க்க மாட்டீங்க. கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆமா, இது ஒரு பிட்ஸ் அண்ட் பைட்ஸ் வீடியோ. அங்கங்க என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்படி உட்காந்துருக்காங்க என்ன பண்றீங்க? இந்த பொம்பளைங்களுக்கு சுடுகாட்டுக்கு போனாலும் வேலை முடியாதுடா. எப்படி இருக்கு வீடு. நானும் ஒரு டீமா வீட்டுக்குள்ள அனுப்பி கிளீன் பண்ண சொல்றேன். மாசம் கிளீன் பண்றாங்க. ஆனாலும் நம்ம கிளீன் பண்ற மாதிரி வரவே இல்லை. பயங்கர அழுக்கு. வீடு நீட்டமா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஐயோ, நம்ம அளவுக்கு நீட்டா யாரும் பண்ணல. அவர் வெளியில போயிருக்காரு. அந்த கேப்ல முடிஞ்ச அளவுக்கு திருட்டுத்தனமா வீட்டை கிளீன் பண்றேன். ஆனா வீடியோ வழியா காட்டி கொடுத்துட்டேன். முடிச்சுட்டு வந்துடுறேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பி வந்துவிட்டோம். வாராகி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். செல்லம்மா சஸ்பென்ஸ்லாம் வச்சு செல்லம்மா. கோவில் வந்த உடனே சஸ்பென்ஸை உடைக்கலான்னு பார்த்தேன். நீயே சொல்லிட்டேன்ல. அப்ப அடிச்சிருங்க டெலிட் பண்றேன். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற வராகி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். காலையிலே வரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பட் டிராஃபிக்கில் லேட் ஆகிடுச்சு. 1 o'clock வந்து கோவில் க்ளோஸ்டு. 4 மணி தான் ஓப்பன் பண்ணுவோன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் 4 மணின்றது ஒரு 5 மணிக்கு அவருமே வெயில் தான் பிறகு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துருக்கோம். முந்து வாரம் தாண்டா ஓபன் பண்றான். லியோ வரியா? வீடியோ போகுது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அழகாக கோயிலுக்கு வந்துட்டோங்க. இதுதான் வந்து நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கிற வராகி அம்மன் கோவில். ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். காலையில் வந்து ஒரு நல்ல பூஜை நடந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பட் எங்களால் வர முடியல. ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிச்சு. ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது. அம்மன் தரிசனம் நல்லா கிடைக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். வாங்க போவோம். பட்டு அம்மனை வந்து உங்ககிட்ட காட்ட ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். பார்த்துருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த அம்மன் வந்துட்டு போர் புரிஞ்சிட்டு பயங்கரமாக வெற்றி பெற்று ரொம்ப சந்தோஷமாக வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஸோ நம்ம அவங்க சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம அவங்கக்கிட்ட போயிட்டு எந்த மாதிரியான ஒரு விஷயம் கேட்டாலுமே வந்து கண்டிப்பாக வந்து அள்ளி கொடுப்பாங்க அப்படின்னு வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நம்ம வந்து வந்திருக்கோம். நீங்களும் வேறு யார் எந்த மாதிரியான ப்ராப்ளம் இருந்தாலுமே வந்துட்டு வாங்க வந்து உங்களுடைய குறைகள் என்ன தேவையோ அதை கேட்டுட்டு போங்க. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு நிரந்தர சொல்யூஷன் எது தெரியுங்களா? நம்ம மனசு. நம்ம மனசு எந்த இடத்துல வந்து அமைதியாக இருக்குமோ அங்கே வந்து எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கிடைக்கும். வாங்க அம்மனை முதல்ல போய் பார்த்துட்டு
மண்டபத்தை அப்படியே ஃபுல்லாக வருவோம். மண்டபத்தை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கிளம்புன்னு சொன்னீங்க. சாமி மடியிலிருந்து ஒரு எலுமிச்சப்பழம், சாமி மடியிலிருந்து ஒரு வளையல், சாமிக்கு கொண்டு பூ கிடைச்சிருக்கு. அப்படி சந்தோஷமா இருக்கு. ஃபீலிங் பிளஸ்டுன்னே சொல்லலாம். ஆமாம்.